மம்மி டிராயிங் பண்ணிருக்கேன் எந்திரிமா. மம்மி நான் டிராயிங் பண்ணிருக்கேன் எந்திரிமா. அம்மாவுக்கு டயர்டா இருக்குப்பா, அப்புறம் பார்க்குறேன்ப்பா. மா பாருமா பாருமா. போடா அந்த பக்கம். காலங்காத்தால வந்து தூங்கூடாம பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு, ஆஃப் பண்ண மாதிரியே. சொல்லுப்பா, டைம் ஆச்சு எனக்கு, கோச்சுக்காத. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் எனக்கு. டாடி ப்ளீஸ் டாடி பாரு டாடி. நாளைக்கு பார்க்கலாம் சரியா? அமௌண்ட்டை போய் காமி. ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். பாய். ஹிதேஷ், டைம் ஆச்சு, என்னப்பா பண்ற? சீக்கிரம் வா. டாடி பெல்ட் மாட்ட முடியல டாடி. பெல்ட் மாட்ட முடியல? இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்தீங்க? பெல்ட் கூட நான் தான் மாட்ட மாட்டாடே. பெல்ட் கூட உங்க அம்மா மாட்ட மாட்டலாடா. எல்லாம் நான் தான் மாட்டி விடணுமாடா. அம்மா டெய்லி ஏதாவது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறது. வா. வரேன். சும்மாவா இருக்காங்க? உங்களுக்கு எனக்குன்னா பரவாயில்ல, அவனுக்கு சாப்பாடு கட்ட வேணாமா? கிளம்பு. 2 கை தான் இருக்கு, 10 கையெல்லாம் இல்ல. வாங்க. எவ்வளவு செஞ்சாலும் பத்த மாட்டேங்குது, எல்லாம் என் தலையெழுத்து. ஏய் ஹிதேஷ், அப்பா கொஞ்சம் கூப்பிட்றா. ஷினி ஓகே. என்ன ஹிதேஷ், சவுண்டே இல்லாமல் பார்த்துட்டு இருக்க சின்சான? அப்புறம் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? எல்லாம் ஓகேவா? ஓய், கேட்குதா இல்லையா? ஹிதேஷ் டேய், கிளம்பிட்டோம்டா. எத்தனை டைம்டா கால் பண்ணுவேன்? வா போகலாம். ஹே வா. சூரியன் நான் தாண்டா வரோம். இருவா. எத்தனை டைம்டா சொல்கிறது கிளம்பிட்டோன்னு? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வீடியோ கால் வேணா வாப்பா. சூர்யா, என்ன மச்சான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? உன் பையனுக்கு வயசு என்ன இருக்கும்? இன்னும் ஒரு 7 8 இருக்கும். சரி, லாஸ்ட்டாக அவன் கூட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண? என்னடா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? பண்ணிட்டு தானடா இருக்கேன். எனக்கே டைம் கிடைக்கல. கிடைக்கிற டைமில் பேசுவேன், அவ்வளோதான். ஏன், என்னாச்சு திடீர்னு இதெல்லாம் கேட்குறேன்? கரெக்டு இல்லை, வீட்டில் ஒரு 10 நிமிஷம் இருந்திருப்பேன் உங்கள் வீட்டில். ஸோ அவனை நான் அந்த டைமில் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவன் ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ரொம்ப ஏதோ சம்திங் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு 8 வயசு பையன் இந்த அளவுக்கு ப்ரெஷரில் இருக்கானா அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஒரு சாட்டர்டே சண்டேஸ்னா கூட நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டேஸ் நம்ம போய்க்கலாம். பட் ஆனால் அது பையனோட லைஃப். அவன் அவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கான். நீ லைக் பெருசாக எதுவுமே அவனை கண்டுக்காம ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனோட லைஃப் தான் அது, ரொம்ப ஃப்யூச்சர் தான் ரொம்ப அது பாதிக்கும். பட் அது உனக்கு தெரியுதா, இல்லை தெரியாமல் இருக்கியா, இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கியான்னு எனக்கு தெரியல. நீ அப்படி இல்லைனா உங்கள் ஒய்ஃப் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் அவங்கக்கிட்ட நல்லா பேசியிருந்தா கூட இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவன் இருக்க மாட்டான். நான் வந்து அவனை அத்தனை முறை கூப்பிட்றேன், பட் ஆனால் அவன் என்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. அதுலேருந்தே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, அவனுக்காக தான்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், எல்லாமே அவனுக்கு தானடா. பசங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நமக்கும் டிப்ரெஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது, கரெக்டு தான். பட் ஆனால் அவங்களுக்காக நம்ம அதெல்லாம் பண்ணல அப்படின்னா நீ இவ்வளோ சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு அவன் லைஃபே ஒரு கேள்விக்குறியாக நிற்கும் போது, இப்போ கண்டுக்காம நாளைக்கு அவன் லைஃபை கேள்விக்குறியாக நிற்கும் போது என்ன பண்ண முடியும்? எதை வச்சு சரி பண்ண முடியும்? நம்ம சம்பாதிக்கிற காசு அவனை போய் காப்பாற்றுமா? எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் 2 நாள் தான் கிடைக்குது. அந்த டைமில் தான் உங்க கூட வெளிலலாம் போகிறேன் வரேன், அப்புறம் டஃப் போகிறது. இதெல்லாம் இல்லைனா கூட லைஃப் ரன் ஆகும். வந்து ரொம்ப மார்க்ஸ்லாம் அதனால் ஸ்கூல் கம்மியாகுது. ஸோ அதனால் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு நிமிஷம் மேம் மேம் சொல்லுங்கள் சார். பிரின்சிபல் உங்களை கூப்பிட்றாங்க மேம். எஸ் மேம். யார் வேணும்? ஹிதிஷோட வீடா? ஆமாம், நீங்கள்? நான் அவனோட கிளாஸ் டீச்சர். சொல்லுங்கம்மா. உங்ககிட்ட 2 minutes பேசலாமா? ஸோ ஏதோ சம்திங் அப்படியே ரொம்ப இதுவாகி ஆழ்ந்த சிந்தனையில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி சம்திங் உட்காந்துட்டு இருக்கான் பாவம். ஸோ அதுலேருந்தே தெரியுது நீங்கள் அவங்க கூட எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு பசங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நமக்கும் டிப்ரெஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது, கரெக்டு தான். பட் ஆனால் அவங்களுக்காக நம்ம அதெல்லாம் பண்ணல அப்படின்னா அப்புறம் நம்ம காசு சம்பாரித்து என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன மேம், நிதிஷ் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டானா? எது பேசணும்னு சொன்னீங்க? ஹிதிஷ் கொஞ்சம் நாளாக ஆக்டிவாக இல்லை மேம். நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குங்களா? இல்லை மேம், அப்படிலாம் எதுவும் இல்லை. தினசரி நடக்கிற சண்டை சச்சரவுகள் தான். அதுக்கும் நிதிஷ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. ஏன் அப்படி கேட்குறீங்க? அவன் கிளாஸில் யார் கூடயும் பேச மாட்டான், மிங்கிள் ஆக மாட்டான், தனியாகவே லோன்லியாகவே ஃபீல் பண்ணுறான் மேம். ஸோ கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். ஸோ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மேம். ஓகே மேம், நான் பார்க்குறேன். இப்போ அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது நம்ம அவன் கூட இல்லை, ஜஸ்ட் பேசுறதுக்கு கூட நம்ம ரெடியாக இல்லாத போது அப்புறம் எதுக்கு அந்த காசெல்லாம் சம்பாரிச்சு? யோசிச்சு பாரு. நான் அட்வைஸ் பண்ணுறதா எடுத்துக்காத. மச்சி, உன் பையனை இப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோன்னா அவன் சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவான். அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். புரிஞ்சுக்க. உங்கள் 2 பேர் பிரச்சனைனால அவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆகுறான். அது உங்களுக்கு புரியலையா மேம்? உன் பையனுக்கு அப்பாவா இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாக இரு. கொஞ்சம் கேர் பண்ணுங்கள் மேம். அவன் நார்மல் ஆகிடுவான்.